வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இந்த வீடியோவில் நம்ம லாங்கர் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நடுவில் மற்ற லெசன்ஸ்லாம் நான் போட்டதுனால லாங்கர் சென்டென்சஸ் போட முடியல. பட் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம லாங்கர் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் ஐ added a clip from a famous TV show at the end of this video, and I've also given some questions at the end of this video. So do watch till the end. Alright, now let's get started. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சின்ன சென்டென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் அது கூட நிறைய க்ளாஸஸ் ஆட் பண்ணி அந்த பெரிய சென்டென்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே தான் இந்த வீடியோலையும் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நீ இன்னும் என்கிட்ட சொல்லலையே. ஓகே, இதில் இருக்கிற சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் பார்த்தீங்கன்னா நீ சொல்லலை, கரெக்ட்? ஸோ யூ ஹாவன்ட் டோல்டு, என்கிட்டன்னு இருக்கிறதுனால யூ ஹாவன்ட் டோல்ட் மீ. ஓகே, ஸோ இங்கே இன்னும் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் எட் ஸ்டில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாலே ஒரு விஷயம் இன்னும் நடக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா சிம்பிள் பாஸ்டுடைய நெகட்டிவ் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்க்கும் பாஸ்ட்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இதில் ஒரு க்ளாஸ் ஆட் பண்ணலாம். கார்டு என்னாச்சுன்னு நீ என்கிட்ட இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீ ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லலை. ஓகே, அது என்ன விஷயன்றது தான் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் பிளேஸில் நம்ம ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் பிளேஸில் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணும்போது நவுன் கிளாஸாக இருக்கும். பொதுவாக ஆப்ஜெக்டில் நவுன் தான் வரும் இல்லையா? அந்த இடத்துல நம்ம ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணும்போது அது நவுன் கிளாஸ். ஸோ கார்டு என்னாச்சுன்னு நீ என்கிட்ட சொல்லலை. யூ ஹாவன்ட் டோல்ட் மீ வாட் ஹேப்பன்ட் வித் த கார்டு. வாட் ஹேப்பன் வித் த கார்டு. இப்போது அகெயின் இந்த சென்டென்ஸில் கார்டு டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் வந்தது அப்படின்னா அது அட்ஜெக்டிவ் கிளாஸ் இல்லை ரிலேட்டிவ் கிளாஸ். நவுன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிளாஸ் வந்ததுன்னா அது நவுன் கிளாஸ். இப்போ இங்கே பாருங்கள், நீ இன்னைக்கு கிளாஸுக்கு செஞ்சு கொண்டு போன கார்டு. ஸோ கார்டு டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். என்ன கிளாஸ்னால் நீ இன்னைக்கு உன்னுடைய ஸ்கூலுக்கு செஞ்சு கொண்டு போன கார்டுன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இது இங்கிலீஷில் யூ ஹாவன்ட் டோல்ட் மீ வாட் ஹேப்பன் வித் த கார்டு. இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கார்டு that you made for your class today. ஓகே, that you madeன்னு சொல்லலாம், இல்லை which you made for your class today. இன்றைக்கி கிளாஸ்க்கு செஞ்சு கொண்டு போன கார்டு என்ன ஆச்சுன்னு நீ என்கிட்ட இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லு. யூ haven't told me what happened with the card that you made for your class today. alright, next sentence. நீ டாப்பிக்கை மாற்றிடுற. ஸோ நீ எப்போவுமே டாப்பிக்கை மாற்றிடுற அப்படின்னு சொல்ல வரும். ஸோ இது ஒரு பெரிய சென்டென்ஸ். இட் will definitely make sense when we complete it. ஸோ இப்போதைக்கு யூ ஜஸ்ட் சேஞ்ச் த டாபிக். நீ அப்படியே டாப்பிக்கை மாற்றிடுற. யூ ஜஸ்ட் சேஞ்ச் த டாபிக். இது கூட க்ளாஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். இதை எப்போ ஆரம்பித்தாலும் நீ டாப்பிக்கை மாற்றிடுற. ஸோ ஏதோ ஒன்று எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நீ டாப்பிக்கை மாற்றிடுறன்னு சொல்ல வரும். ஸோ whenever I start this, எப்போ நான் ஒரு விஷயத்தை பண்ணாலும், ஒரு செயல் எப்போ நடந்தாலும், ஒரு செயல் நடக்கும் போதெல்லாம் அதுக்கு தான் நம்ம whenever யூஸ் பண்ணுவோம். ஸோ whenever I start this, you just change the topic. நீ அப்படியே டாப்பிக்கை மாற்றிடுற. ஓகே, ஸோ நான் இதை ஆரம்பிக்கும் போதெல்லாம், சரிங்களா, இல்லை நான் இதை எப்போ ஆரம்பித்தாலும் அப்போல்லாம் நீ டாப்பிக்கை மாற்றிடுற. ஸோ இந்த மாதிரி வரதுனால நம்ம whenever யூஸ் பண்ணியிருக்கோம். whenever I start this, இது வந்து ஒரு கிளாஸ், இது adverb clause. டாப்பிக்கை மாற்றுற, அந்த மாற்றுற தான் அந்த இடத்துல ஆக்ஷன் இல்லையா? சேஞ்சுன்றதான் இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஆக்ஷன். இது எப்போ நடக்குது? இந்த வேர்ப் எப்போ நடக்குது அப்படின்னா whenever I start this, நான் இதை ஆரம்பிக்கும் போதெல்லாம். ஸோ வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் வந்திருக்கிறதுனால இது adverb clause. adverb clause பற்றி தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது, மேலே அதோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் இன்னும் சில வேர்ட்ஸ் ஆட் பண்ணி இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எப்போ ஆரம்பித்தாலும் நீ நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம டாப்பிக்கை மாற்றிடுற. ஓகே, ஃபஸ்ட்டு நான் இது எப்போ ஆரம்பித்தாலும் டாப்பிக்கை மாற்றிடுறேன். எப்படி டாப்பிக்கை மாற்றுறேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம டாப்பிக்கை மாற்றிடுற அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், whenever I start this, you just change the topic without even trying to listen to what I was gonna say. இல்லைனா without even listening toன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே ட்ரைன்ற வேர்டை தமிழ் நான் கொடுக்கல, பட் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். பட் இட்ஸ் ஓகே. without even listening to what I was saying, இல்லை what I was going to say, இல்லை what I am saying, இது மாதிரி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். Okay, so whenever I start this, you just change the topic without even trying to listen to what I was gonna say. alright, next one. அதே பிரச்சனையை பற்றி தான் பேசுவான். ஸோ இதில் இருக்கிற சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் பேசுவான். ஸோ அவன்றதை நம்ம தமிழில் சொல்லலைனாலும் இங்கிலீஷில் கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டை சொல்லணும். he will talk, அவன் பேசுவான். கரெக்டாக? எதை பற்றி பேசுவான்னு சொல்லியிருக்கோன்னா அதே பிரச்சனையை பற்றி தான் பேசுவான். கரெக்ட்? அபவுட் தி எக்ஸாக்ட் சேம் ப்ராப்ளம். எக்ஸாக்ட் சேம் அப்படின்னு நான் 2 adjective யூஸ் பண்ணியிருக்கேன்.
ப்ராப்ளம் அதே பிரச்சனை அப்படின்றதுனால அந்த ப்ராப்ளமை நான் ஹைலைட் பண்ணி சொல்லணும். அதுக்கு நான் 2 அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீல் டாக் அபவுட் தி எக்ஸாக்ட் சேம் ப்ராப்ளம். ஸோ இப்போ இதில் இன்னொரு க்ளாஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைய சொல்லிக்கிட்டு இருக்கானோ, அதே பிரச்சனைய பத்தி தான் பேசுவான். ஓகே. ஹி வில் டாக் அபவுட் தி எக்ஸாக்ட் சேம் ப்ராப்ளம் தட் ஹி ஹஸ் பின் டெல்லிங் அஸ். நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே பிரச்சனைய பத்தி தான் பேசுவான். நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைய சொல்லிட்டு இருக்கானோ, அதே பிரச்சனை. ஓகே. எந்த ப்ராப்ளம்னா, த ப்ராப்ளம் தட் ஹி ஹஸ் பின் டெல்லிங் அஸ். நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க பிரச்சனை. ஸோ ப்ராப்ளமை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால அது adjective clause that he has been telling us. ஓகே. that he is telling usன்னு போடலாமா? போடலாம். பட் இங்கே நான் இன்னொரு clause ஆட் பண்ண போகிறேன். எப்போலேருந்து அவன் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த clause ஆட் பண்ண போகிறதுனால நான் இங்கே perfect continuous யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த clause ஆட் பண்ணலாம். இங்கே சேர்ந்ததுலேருந்து நம்மக்கிட்ட என்ன பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கானோ, அதே பிரச்சனையை பற்றி தான் பேசுவான். அவன் ஏதோ புதுசாலாம் பேச மாட்டான். இங்கே சேர்ந்ததுலேருந்து என்ன பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கானோ, அதே பிரச்சனையை பற்றி தான் பேசுவான். கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். ஓகே. ஸோ நான் வேணும்னே இந்த சென்டென்ஸை பெருசாக ஃப்ரேம் பண்ணலை. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் 3 clause யூஸ் பண்ணி பேசினா தான் அந்த சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். பாருங்கள். He'll talk about the exact same problem that he has been telling us. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எப்போலேருந்து அந்த ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு, எப்போலேருந்து நம்மக்கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே சேர்ந்ததுலேருந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க பிரச்சனை. கரெக்டாக? ஸோ பிரச்சனை அந்த ப்ராப்ளமை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம 2 clause யூஸ் பண்ணியிருக்கோம். that he has been telling us since the day he joined here. இங்கே சேர்ந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க பிரச்சனை. ஸோ இங்கே சேர்ந்ததுலேருந்து ப்ராப்ளம் தட் ஹி since the day அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. that he has been telling us நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க பிரச்சனை எப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், since the day he joined here. ஓகே. இப்போ ப்ராப்ளமை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்கிற சென்டென்ஸு அவன் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க பிரச்சனை தான். இங்கே சேர்ந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க பிரச்சனை. ஸோ சொல்லிகிட்டு இருக்க ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணி தான் அடுத்த சென்டென்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை லாஸ்ட்டாக தான் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே. ஸோ he will talk about the exact same problem that he has been telling us since the day he joined here. Alright. Next one. Yeah, this sentence is from the same TV show that I'm going to explain you with a clip in a while. But இந்த சென்டென்ஸ்க்கான clip என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால I had the sentence in mind, so I thought I'll explain it. ஸோ பாருங்கள். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கியா. ஸோ இங்கிலீஷில் சொல்லும் போது இட் டெஃபினெட்லி மேக் சென்ஸ். பட் தமிழில் அது ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்படி தான் இட் சவுண்ட்ஸ். பட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். பாருங்கள். நீ இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கியா. ஆர் யூ டூயிங் த திங், ஆர் யூ டூயிங் த திங், ஆர் யூ டூயிங் தட் திங் அப்படி வேண்டாம். த திங். ஓகே. சமாளிக்க நீ ஒன்று பண்ணுவியே, அதை தான் நீ இப்போ பண்ணிகிட்ருக்கியா. ஸோ ஏதாவது ஒன்று நடக்கும்போது சமாளிக்க நீ ஒன்று பண்ணுவல்ல, அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கியா. ஸோ ஆர் யூ டூயிங் த திங் தட் யூ ஆல்வேஸ் டூ டு மேனேஜ். ஓகே. சமாளிக்க, டு மேனேஜ் திஸ், அந்த மாதிரி. இப்போ இன்னும் ஒரு clause ஆட் பண்ணலாம். அடுத்து என்ன பேசுகிறதுன்னு தெரியலனா, சமாளிக்க நீ ஒன்று பண்ணுவியே, அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கியா, அந்த மாதிரி. ஆர் யூ டூயிங் த திங் தட் யூ ஆல்வேஸ் டூ டு மேனேஜ் when you don't know what to talk next. ஓகே. இதில் பாருங்கள். இதில் இருக்க மெயின் clause என்னென்னா, are you doing the thing. எந்த திங் அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. that you always do. இப்போவும் சமாளிக்க ஒன்று பண்ணுவல்ல, அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஒன்று பண்ணுவல்லன்னு தான் சொல்கிறோம். ஸோ ஒன்றுன்னும் போது அங்கே ஒன்றுன்னு நிறுத்த முடியாது. are you doing one அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங்னு சொல்கிறோம். ஸோ திங் அப்படின்றது நம்ம பொருள்னு மட்டும் அர்த்தம் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம திங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர் யூ டூயிங் த திங். எந்த திங், என்ன விஷயம் அப்படின்னா, தட் யூ ஆல்வேஸ் டூ டு மேனேஜ். ஸோ திங்கை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. இட் இஸ் an adjective clause. அப்புறம் இந்த adjective clause எப்போ மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, மேனேஜ் when you don't know what to talk next. உனக்கு என்ன பேசணும்னு தெரியாதப்போ, அது ஒரு adverb clause. உனக்கு என்ன பேசணும்னு தெரியாதப்போ நீ மேனேஜ் பண்ணுவல்ல, மேனேஜ் பண்ணும்போது ஒன்று பண்ணுவல்ல, அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கியா, இதான் அர்த்தம். ஸோ என்ன பேசணும்னு தெரியாதப்போ சமாளிக்க நீ ஒன்று பண்ணுவியே, அதுதானே இப்போ பண்ணிகிட்ருக்க, இல்லை அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கியா, அந்த மாதிரி கேட்குறோம். ஆர் யூ டூயிங் த திங் தட் யூ ஆல்வேஸ் டூ டு மேனேஜ் when you don't know what to talk next. ஆல்ரைட். எஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த கிளிப்பிங் பார்த்துடலாம். I don't think mom would have hired you if she didn't think you were good at what you do. Yeah, that was the video clip. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, I don't think mom would have hired you if she didn't think you were good at what you do. யா. ஸோ இப்போ இதில் இருக்கிற சென்டென்ஸ் மெயின் clause எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க். ஓகே. எனக்கு தோணலை. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஐ டோன்ட் திங்க் mom would have hired you.
அம்மா உன்ன ஹையர் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஓகே. ஐ டோன்ட் திங்க் மாம் வுட் ஹேவ் ஹையர்ட் யூ இஃப் ஷி டிட்ன்ட் திங்க் யூ வர் குட். நீ நல்லா பண்றேன்னு அவங்க நினைக்கலன்னா, அவங்க உன்ன ஹையர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அவங்க உன்ன ஹையர் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. தட்ஸ் த லிட்டரல் டிரான்ஸ்லேஷன். ஓகே. ஸோ நீ நல்லா பண்ணலன்னு அவங்க நினைக்கலன்னா, அவங்க உன்ன ஹையர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம தமிழ்ல பேசும்போது சொல்லுவோம். ஸோ இதோட ஃபுல் சென்டென்ஸ் பாருங்க. ஐ டோன்ட் திங்க் மாம் வுட் ஹேவ் ஹையர்ட் யூ இஃப் ஷி டிட்ன்ட் திங்க் யூ வர் குட் அட் வாட் யூ டூ. குட் அட் சம்திங் இல்லையா? ஸோ குட் அட் வாட் யூ டூ. நீ பண்ணுறத நல்லா பண்ணுறேன்னு அவங்க நினச்சதுனால தான் அவங்க உன்னை ஹையர் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். இதில் இருக்க லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, நீ பண்ணுறத நல்லா பண்ணுறேன்னு அவங்க நினைக்கலன்னா, அவங்க உன்னை ஹையர் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. ஸோ இதான் லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன். பட் நம்ம இந்த மாதிரி பேச மாட்டோம். ஒரு விஷயத்த நம்ம இங்கிலீஷில் ஒரு மாதிரி சொல்லுவோம், தமிழில் ஒரு மாதிரி சொல்லுவோம். அது ரெண்டையும் லிட்ரலாக இதுக்கு இதுதான் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகவே முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் எஸ்பெஷலி இந்த லெசன். ஓகே. இப்போ இன்னொரு கிளிப்பிங் வருது பாருங்க. Do your friends ever have a conversation and you just nod along even though you're not really sure what they're talking about? யா தட்ஸ் த கிளிப். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, do your friends ever have a conversation and you just nod along even though you're not really sure what they are talking about அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இப்போ ஒரு க்ளாஸாக எடுத்து இதுக்கு என்ன மீனிங்னு பார்க்கலாம். Do your friends ever have a conversation? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாவது பேசிகிட்டு இருந்திருக்காங்களா அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஆனால் இதை ஃபாலோ பண்ணி நிறைய க்ளாஸ் வருது. இதுக்கு அடுத்த க்ளாஸ் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாவது பேசிகிட்டு இருந்திருக்காங்க அண்ட் நீங்கள் அப்படியே தலையாடிட்டு இருந்திருக்கீங்களா? ஓகே. ஸோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எவர் ஹேவ் அ கான்வர்சேஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாவது பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே நீங்கள் தலையாக ஆடிட்டு இருந்திருக்கீங்களா? இது ஃபாலோ பண்ணி அடுத்த கிளாஸில் தான் இது மீனிங் தரும் பாருங்கள். Do your friends ever have a conversation and you just nod along even though you're not sure? உங்களுக்கு என்னென்னு புரியாமலேயே நீங்கள் தலையாக ஆடிட்டு இருந்திருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது நாட் ஷுர் வாட் தேர் டாக்கிங் அபவுட். அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? வாட் தேர் டாக்கிங் அபவுட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் தலையாக ஆடிட்டு இருந்திருக்கீங்களா அப்படின்றது தான் இது சிம்பிளாக நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகே. ஸோ do your friends ever have a conversation and you just nod along even though you're not really sure about what they are talking இல்லை what they are talking about அப்படின்னு சொல்லலாம். ஓகே. என்னன்னே தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியாமல் சும்மா தலையாக ஆடிட்டு இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இது திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் டிவி ஷோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த பர்சன் டாக்கிங் இன் திஸ் கிளிப் இஸ் ட்ரைங் டு செல் அன் என்சைக்ளோபீடியா டு த கேரக்டர் ஜோயி. ஸோ அவரை வாங்க வைக்கிறதுக்காக அவர் இது சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசினப்போ என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் தலையாக ஆடிட்டு இருந்திருப்பீங்கள்ல. ஸோ இந்த என்சைக்ளோபீடியா வாங்கி படிங்க. ஸோ உங்களுக்கு நீங்களும் அவங்கள மாதிரி நிறையா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேச முடியும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த கிளிப் தான் அது. ஆல் ரைட். ஸோ தட்ஸ் ஆல் வித் டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ அதில் 2 வித் கிளிப்ஸ் வீடியோ கிளிப்ஸோடு சேர்த்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே நான் ஒரு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஷினை ரீட் பண்ணலாம். தனித்தனியாக கிளாஸ் வச்சு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்கள் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ரைட். ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணலாம். அவன் எப்படி விளையாடுவான்னு நினச்சோமோ அதை விட அவன் நல்லாவே விளையாடுறான். ஓகே. அவன் நல்லா விளையாடுறான். நாம் நினச்சதை விட நல்லா விளையாடுறான். அவன் எப்படி விளையாடுவான்னு நான் நினச்சோமோ அதை விட அவன் நல்லா விளையாடுறான். நெக்ஸ்ட் ஒன். இத்தனை வருஷம் என்னுடைய ப்ரீவியஸ் ஜாபில் கற்றுக்கிட்டதை விட இங்கே கொஞ்ச நாள்லேயே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கே விட 2 சென்டென்ஸ்லையுமே விட தேன் யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்கள். இந்த சென்டென்சஸ் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இங்கே கொஞ்ச நாளே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். போன ஜாபில் இத்தனை வருஷம் நான் கற்றுக்கிட்டதை விட இங்கே கொஞ்ச நாளாக நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். ஆல்ரைட். நெக்ஸ்ட் ஒன். அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தப்போ அவன் எப்படி பார்த்தான்னு நீ பார்த்தியா? ஸோ நீ பார்த்தியா? அவன் எப்படி பார்த்தான்னு நீ பார்த்தியா? அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தப்போ அவன் எப்படி பார்த்தான்னு நீ பார்த்தியா? ஆல்ரைட். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே. Thank you so much for watching this video till then. I'll see you all in the next video. Till then, take care and bye.